ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் வினோஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பன்னீர் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு பட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஷாஜீரா சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கெலாம் சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு 15 செகண்ட் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இதோட நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 200 கிராம் அளவு பன்னீரை நான் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக நீங்கள் சேர்த்திங்கன்னா உடஞ்சிடும். 2-3 உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் பிரியாணிக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆர்டினரி ரைஸ் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவு தண்ணி. இப்போ நான் 1/2 கப் அளவு ரைஸ் சேர்த்துக்கிறதுனால 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஆனியன் ரைத்தாவோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.